இப்ப இருக்கிற பிரபல நடிகர்கள்லாம் ஒரு படம் ஓடிட்டா கூட, அடுத்த படத்துக்கு நம்ம போய் கால் ஷீட் கேட்டோம்னா, இல்ல எந்த தயாரிப்பாளர், எந்த டைரக்டர் கேட்டாலும், இல்ல நான் பிஸியா இருக்கேன். நான் 4 வருஷத்துக்கு பிஸியா இருக்கேன். 7 வருஷத்துக்கு பிஸியா இருக்கேன்னு சொல்லி பழகிட்டாங்க. அப்படிப்பட்ட நடிகர்கள் இருக்கிறவங்க மத்தியில, கார்த்திக் வந்து ஒரு இயல்பா வந்து ஒரு நல்ல கேரக்டர் தான். அதாவது ஒரு குழந்தை மனசுக்காரர் கார்த்திக் அப்படின்னு தான் சினிமா இண்டஸ்ட்ரியிலே பேசுவாங்க. அப்படிப்பட்டவர் உடனே வந்து சக்கரவர்த்தி படத்துக்கு தேதி விருப்பப்பட்டு குடுத்தாரு. அவருக்கு 20,00,000 சம்பளம் பேசினோம். ரூ. 5,00,000 அட்வான்ஸ் குடுத்தோம். ஃபர்ஸ்ட்டு ஷெட்யூல் பிளான் பண்ணிட்டு, கார்த்திக்கிட்ட அக்ரீமெண்ட்லாம் போட்டாச்சு. அப்ப வெங்கடேஷ்னு ஒருத்தர் கார்த்திக் மேனேஜரா இருந்தாரு. கார்த்திக் அக்ரீமெண்ட்லாம் போட்டு, கார்த்திக் வந்து ஷூட்டிங் வரணும். ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்க்கு எல்லாரும் செட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கார்த்திக் வரவே இல்ல. ஃபோன் பண்ணா, ஃபோன்ல எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்பா வந்து அவரோட மேனேஜருக்கு கோவப்பட்டு ஃபோன் பண்றாரு. "என்னப்பா உங்க நடிகர் எங்க இருக்காரு? எங்கேயுமே கான்டாக்ட் பண்ண முடியலையே. எங்க தான் இருக்காரு?" அப்படின்னு கேட்கும்போது, அந்த மேனேஜர் ஒரு பதில் சொல்றாரு. அது என்ன பதில் சொல்றாருன்னா, "சார் அவர் எங்க இருக்காருன்னே தெரியல."